பிரைஸ் காட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். புதிய நாளைக்கான செய்த தேவனுக்கு நாம் நன்றிகள் செலுத்துவோம். இந்த நாளிலும் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 57ஆம் சங்கீதம் 2வது வசனம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவன். நம்மளுடைய தேவன் உன்னதமான தேவனாய் இருக்கிறார், அதிசயமான தேவனாய் இருக்கிறார். அவர் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இந்த உலகத்தில் இல்லை. அதை உணர்ந்த மனுஷன் இங்க சொல்கிறான், தேவனாகிய உன்னதமான தேவன் எனக்காய் அவர் யாவையும் என்ன பண்ணுவார், செய்து முடிக்க போகிறாரு அப்படின்ட்டு சொல்லி இங்க தாசன் எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்தின்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையில அவர் என்ன பண்ண போகிறார், அனைத்தையும் செய்து முடிக்க போகிறார். வியாதியா, பிரச்சனையா, போராட்டமா, தரித்திரமா, தேவைகளா, இவைகள் 1000 இருந்தாலும் எனக்காய் யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை என்ன பண்ணுவேன், துதிப்பேன், ஆராதிப்பேன், மகிமைப்படுத்த. நம்ம அவரை எவ்வளவுக்குள்ள துதிச்சு மகிமைப்படுத்துறோமோ அவர் அதுல பிரியப்பட்டு எனக்காய் என் பிள்ளைகள் என்ன பண்ணுது, துதிக்கிறது. பிள்ளைகளுக்காய் நான் என்ன பண்ணுவேன், யாவையும் செய்து முடிப்பேன். எனக்காய் அவர் என்ன பண்ணுவார், எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். என்னென்று சொன்னால் நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், அவர் என்னுடைய தகப்பனா இருக்கிறார். என் தகப்பனை நான் எப்பொழுது இரவும் பகலும் துதிச்சேன் அப்படின்னு சொன்னால் அவர் எல்லாவற்றையும், சூழ்நிலைகள் எதுவாக வேணாலும், சிந்துகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் அவர் ஏற்ற காலத்துல பதில் கொடுக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அதனால இந்த நாளில எனக்காய் அவர் யாவையும் செய்து முடிப்பாரு, சூழ்நிலைகளை மாற்றி போடுவாரு, என் கண்ணீரை காண்பாரு, கண்ணீரை துடைப்பார், எனக்கு ஆறுதலாய் அவர் இருக்கிறார், ஏற்ற காலத்துல அவர் என்னை உயர்த்தி ஆஸ்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி கண்களை மூடி நேசிக்கிற பிதாவே, இந்த ஆசீர்வாதம் நன்றி. நாள் முழுவதும் பிரசன்னமாகவே